நீ அப்பப்போ நீ இந்த மாதிரி பண்ணா அப்பதான் ஒன்று அடிப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் தெரியுமா? பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆகிடும். நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் அதே மாதிரி நீ அப்படியே இருக்கணும்ல. நீ சாப்பிடாம இருந்தால் நீ சாப்பிட்டியானா உனக்கும் அதே மாதிரி வயிறு வலி எல்லாமே வந்துடும். இல்லைன்னா வயிற்றில் என்ன ஒரு பூச்சி வந்துடும். நீ சாப்பிட்டு கூடாது. அந்த பிரியாணி என்ன தெரியுமா? கீழே இருக்கிற சாணி எடுத்து போடுவானுங்க. நல்லா கலக்கி ஊற்று வருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மாதிரி இந்த சோறை போட்டு ஒன்று மாதிரி நல்லா கலக்கி விட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? போயிடணும். அந்த பூச்செல்லாம் இருக்கும் கீழே ரோட்டில். அது எட்டு போடுவாங்க. அப்படியே தேய்ச்சினே இருப்பானுங்க. அதுக்கப்புறம் போட்டு இந்த சட்டிக்குள்ளே போட்டு நல்லா காய வச்சுடுவாங்க தண்ணியில். அதுக்கப்புறம் போட்டு பிரியாணி போடுவாங்க. பிரியாணி போட்டு சிக்கன் மாதிரி போடுவாங்க. அது என்ன தெரியுமா? நம்ம எனக்கு வேற அது என்ன தெரியுமா? தூங்கு நீ அம்மா எழுப்புறா. அம்மா எழுந்துருமா? எழுந்துரு. என்ன ஆகுதுமா? எழுந்துரு. யார்கிட்ட உள்ள கலப்பானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சக்கரை எடுத்து கொட்டுவாங்க. புள்ள கொட்டிட்டு சக்கரை கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் கொட்டு சாக்லேட் இதெல்லாம் மக்களே இது மாதிரிலாம் சாப்பிடாது எல்லாம் கலக்கி போட்டு ஏதோ ஒரு டப்பாவில் போடுவாங்க. ஜம்மு போட்டு சாப்பிடாதீங்க. அம்மா நீ சத்தமாக சொல்லுங்க. ஒரு மிஷினில் போட்டு அடிப்பானுங்க சாக்லேட்டை. அதை போட்டு அடிச்சு அந்த மிஷினில் போட்டு அடிச்சு